நான் கொஸ்டினுமே படிச்சுங்க இவங்க கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி உட்காந்து வட்டம் போட்டு இருப்பாங்க. இது இருக்கிறதுலே முட்டாள்தனம் உச்சத்துன்னு உச்சம்னா இதுதான். வெளியில வர மாணவர் விட்டுருங்க, அப்படி நான் பேசணும் அவசியம் இல்லை. ஸ்கிரீன் பண்ணணும், வெளியே அமைச்சிடணும், நல்லா படிச்சும் போது உள்ள வரணும், அப்ப டைம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஞான உதயம் பிறந்து என்ன பண்ணுவா, படிச்சு பார்ப்போங்க அப்படின்னு வரும். வந்து பார்த்தா அங்க எண்டுல பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓஎம்ஆர்ல என்ன தப்பு செய்வீங்க, என்ன சரி பண்ணுவீங்கன்றது ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்குமா? ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர்ல நீங்க என்ன தவறு செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. ஷேடிங் மாத்தி பண்ணுவோம் சார். எக்ஸாம் எழுதும்போது அவசரத்துல மாத்தி எப்படி பண்ணுவீங்க? மாத்தி இல்ல சார், ஆன்சர் பண்ணும்போது தெரிஞ்ச ஆன்சரா இருக்கும், அவசரத்துல மாத்தி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சொல்ல வந்து क्वेश्चन படிக்கிறப்ப வந்துட்டு நம்பர் 3 क्वेश्चन இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபோர்த்தா ஆர்டர் கோடர்ல டக்குன்னு நமக்கு தெரிஞ்சது ஒரு क्वेश्चन விட்டு நம்ம பண்ண வாய்ப்பு இல்லையா? அது ஒரு தப்பு பண்ணலாம். அப்ப வேற என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸே மாத்தி போட்றோம். ஆப்ஷன்ஸ் மாத்தி அதான் அவங்க தானே சொல்ல வராங்க. ஆப்ஷன் மாத்தி போட்டுறீங்க. வேற லாஸ்டா கவுண்ட் பண்றதுல தப்பு பண்றது. சோ லாஸ்டா கவுண்ட் பண்றதப்போ அது எப்படி தப்பு பண்ணுவீங்க? நான் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஏல 50 இருக்கு, பில 50 இருக்கு அப்படின்னா மொத்தம் 200 கொடுத்துருக்கீங்களா? நீங்க எப்படி என்ன மாதிரி தப்பு பண்ணீங்க? அதாவது ஒரு இதுலயே 2 பண்ணிட்டேன். 2 இது பண்ணிட்டேன் சார். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 50th क्वेश्चन இருக்கு அப்படின்னா அந்த क्वेश्चनல ஏவும் பண்ணிருக்கீங்க, டியும் அதோ ஒன்னு பண்ணிருக்கீங்க. கவுண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒண்ணா போயிருக்கு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரா வந்துச்சு. 2201 வந்துச்சு. அதான் இந்த 50 ரூபாய் கதையில மீதி 1 ரூபாய் இங்க அப்படி கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு தெரியாம தப்பா பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணு நீங்க பண்ண தப்பு தான், அது பாத்துக்கலாம். வேற யாராச்சும் என்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு? ப்ராப்பரான ஷேடிங் இல்லாம சார், அந்த லைட்டா அந்த வட்டத்துக்குள்ளேயே சர்க்கிள் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், பிரிசம் மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இது ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு நம்ம ஸ்டைல்ல நம்ம மாதிரி பண்றோம். அது வரக்கூடிய மாணவருடைய இனிஷியல் ஸ்டேஜ் நான் பார்த்திருக்கேன். சில மாணவர் இனிஷியல் வருவாங்க, அவங்கள நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிங்கு போய் பக்கத்து ரிங்கா டச் ஆயிட்டு இருக்கும். யா அஃப்கோர்ஸ் அது தப்பும் வாய்ப்பு இருக்கு. வேற அதே மாதிரி இப்ப எப்படின்னா ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் இது பண்ணும்போது ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஏனே வருது இல்ல பினே வருது அப்படின்னும் போது நம்ம அடுத்த क्वेश्चनக்குமே நம்ம அந்த ஏன்ற ஆப்ஷனும் பின்ற ஆப்ஷன் அதாவது இன் கேஸ் நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு 3 क्वेश्चन 4 क्वेश्चन தொடர்ந்து வராது, ஒருவேளை வருதுன்னு வச்சுங்க, ஒருவேளை பை சான்ஸ் வருது, ஒரு 4 क्वेश्चन ஒன்னாவே ஏன்னு வந்துட்டே இருக்குன்னா பை சான்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, நான் 5th क्वेश्चन படிச்சுட்டு அதுக்கு ஆப்ஷன் டியா இருக்கு பாசிபிலிட்டி, பட் நீங்க ஆல்ரெடி ஏ போட்ட ஆப்ஷன் மைண்ட் செட் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணீங்க, புதுசு ஏ கட் பண்ணிடுங்க. அதுக்கு போயிட்டு ஏ கட் பண்ணிடுங்க. அப்ப ஏ ஷர்ட் பண்ண உடனே என்ன நடக்கும்? தப்பு தானே. அப்ப என்ன பண்ணீங்க, உட்காந்துட்டு பிளேடு வச்சு சம்திங் இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் முடிஞ்சு வச்சு மைனஸ் பண்ணணும். இல்ல பேப்பர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும்பொழுதும் பார்த்துட்டே இருப்போம். நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணுமா, அது இருக்கா, தவறு இருக்கா? சில டைம் இப்ப பிளாக்ன்றது பிளாக் தான் யூஸ் பண்ணணும் சார். ஆனா நம்ம சில டைம் என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை ஒழுங்கா இது பண்ணாம ப்ளூ எடுத்துட்டு போய் அந்த மாதிரி இல்ல ப்ளூ எடுத்துட்டு போயின்ற சென்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாணவரும் தெரிந்து போறது இல்லை. அப்படி அவங்க போறாங்க அப்படின்னா அந்த நாலேஜ் இல்லாம போறாங்க. நானும் எக்ஸாம்ல போறேன்ற மாணவர் தான் அந்த மாதிரி போவாங்க. இப்ப இந்த ஃபீல்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப நம்ம இன்ஸ்டியூட் நம்ம கிளாஸ்க்கு பாருங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஒவ்வொரு முறை எக்ஸாம் வருவோம், நான் பார்ப்பேன், நம்ம பண்ணுவேன் நீங்க என்ன பேனா யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிற விடையும் ஓஎம்ஆர்ல எப்படி நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்னா, பேனா உள்ள கொண்டு போகும்போது கண்டிப்பா கருமைன்றது தெளிவான விளக்கம் டிஎன்பி சொல்லியிருக்காங்க. நீங்க டிஎன்ஓ சர்வே போனாலும் சரி கருமைன்றது பேக் பண்ணிட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அதுல 2.1 இருக்கும் உங்களோட பேனாவோட நிப்பு. அந்த மை பேனா இருக்குங்களா, அந்த மை பேனால பாத்தீங்கன்னா நம்ம நீங்க மோஸ்ட் யூஸ் பண்ற பென் போரா பாத்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஷார்ப் எட்ஜ் சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போறீங்க வச்சுங்களே, அங்க இருக்க சின்ன குழந்தைங்க இல்லையா சம்திங் அந்த டெஸ்கை கூட பார்த்து சம்டைம்ஸ் ஓவர்டே ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த போல்ட் போட்டுருப்பாங்க, அந்த இடத்துல நீங்க ஷேர்ட் பண்றப்ப டக்குன்னு வேகமா அழுத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போட்டு ஓட்ட விடணும். அது மால் ப்ராக்டிஸா கன்சிடரேஷன் ஆகும். புரியுதுங்களா? அந்த சுச்சுவேஷன் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அடியில நம்ம கொண்டு போற வேற எந்த இதுவும் இருக்காது. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் அடியில வச்சு நான் ஷேட் பண்ணுவேன், இல்ல அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் இல்லையா அது அடியில வச்சு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிராக்டிஸ் பண்றப்பவே இங்க இருக்க நோட்டுகளையோ இல்ல ஏதாவது புக்குகளையோ எடுத்து வச்சு என்ன பண்ணீங்க, வட்டம் போட ஆரம்பிச்சிருங்க. இங்க இந்த ப்ராக்டிஸ் இங்க நம்ம இன்ஸ்டியூட் டெஸ்க் நீட்டா இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் டேபிள் இருக்கிறதுனால யூஸ் பண்றீங்க. ஆனா எல்லாமே எல்லா சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்கிறது பாசிபிள் கிடையாது.
இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்குமான்னு கேட்ட வாய்ப்பே இல்லை சார். அப்புறம் என்ன பண்ணுன்னா, நீங்க ஷேட் பண்றப்போ அடியில பேப்பர் வச்சுங்க, அதுக்கு மேல ஓஎம்ஆர் வச்சு என்ன பண்ணுங்க ஷேட் பண்ணுங்க. இன்னொன்னு 2.0 பேனா தான் நீங்க வாங்கணும். அதாவது நிப்போட சைஸ் மோஸ்ட்லி 1 தான் வரும். அந்த 1ன்றது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உங்க பேனா செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இப்போ நம்ம பாதி பேர் என்ன பண்ணி மாறிட்டீங்க, இந்த 2.0ல எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. பேனா ரொம்ப காஸ்ட்லி தேவை. அதே போல என்ன பண்ணுங்க, 1க்கு 2 3 பேனா எடுத்துட்டு போங்க. மை பேனா மால் பேட், அதாவது ஒக்காகாம போறதுக்கு எப்ப வேணா பாசிபிள் இருக்கு. ஏன்னா அப்போ போயிட்டு யாராச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுல, அந்த சூப்பர்வைசரோ இல்ல அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும், யாராவது வச்சுதான் ஆச்சு. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுங்க, 1க்கு 2 பேனா 3 பேனா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போக பாசிபிள். இதை பாருங்க, இப்போ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க தெரியுங்களா, ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க. அந்த குரூப்ஸ் யாரும் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு சிலர் எல்லா கொஸ்டினுமே படிச்சுங்க, 3 கொஸ்டினும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசி உட்காந்து வட்டம் போட்டு இருப்பாங்க. இது இருக்கிறதுலே முட்டாள்தான உச்சத்தின் உச்சம்னா இதுதான். இருக்கிறதுலே முட்டாள்தான உச்சம் இதுனா இதுதான். ஏன்னா 200 கொஸ்டினும் படிச்சு முடிச்சுட்டு 200 கொஸ்டின் படிச்சாங்க, 180 கொஸ்டின் நல்லா போட்டுருக்காரு. ஃபெயில் ஆகிற மாணவர் விட்டுருங்க, அப்படி நான் பேசணும் அவசியம் இல்லவே இல்லை. 180 கொஸ்டின் போட்டிருக்காரு. 180 கொஸ்டின் ஒர்க் பண்றதுக்கு ஒரு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, 2.25 நேரம் ஆயிடுச்சு. மீதி இந்த 15 மினிட்ஸ்ல பாசிபிள் இருக்கா? 200 கொஸ்டின் செட் பண்ற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? எத்தனை பேர் முடியும் சொல்றீங்க? தோணுமா? இதை குறிச்சு வட்டம் போட தானே 15 நிமிஷம் போடலாமா? மனசு என்ன சொல்லுது உள்ளுக்குள்ள? தோணும் தானே, 5 நிமிஷம் இருக்குல்ல போட்டலாமா என்ன? இல்லவே இல்லை. நார்மலா எடுத்துங்க, ஒரு வட்டம் போடுறதுக்கு மினிமமா 6 மினிட்ஸ், சில பீப்புள் 6 செகண்ட்ஸ் பண்ணுவான், சில பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? அப்படி ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷத்துக்கு 10 கொஸ்டின் வச்சுக்கலாமா? ஒரு நிமிஷத்துக்கு 10 கொஸ்டின். பாருங்க, தப்பு பண்ணாம போகணும். இப்போ நீங்க ரேஸ்ல இருக்கீங்க, தப்பு பண்ணாம போகணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஐயோ டைம் கம்மியா தானே இருக்கு, அந்த மைண்ட் செட் இருக்க கூடாது. நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம போனீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷத்துக்கு 10 கொஸ்டின் ரொம்ப ரேர் தான். ஆனா பாசிபிளே இல்லை. 8 கொஸ்டின்ஸ் தான் வரும், 6 to 8 கொஸ்டின். நீங்க சந்தேகப்பட்டா நீங்க வட்டம் போட்டு பாருங்க. அதாவது நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க முனைப்பா இருப்பீங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும்போது வட்டம் போட்டு ஈஸியா போட்டுருவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த எக்ஸாம் ஹால் ஃபியரோட அந்த இது வட்டம் போட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த ஒரு டைம் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுங்களா? அதனாலதான் சீக்கிரமா திரும்ப பண்றது திரும்ப 4 செகண்ட்ல பண்ணுவாங்க. ரொம்ப ரேர், எல்லா கொஸ்டின். அப்போ நீங்க என்ன செய்யுங்க தெரியுங்களா, வட்டம் அவுட்டர் ஆரம்பிச்சு சென்டருக்கு வரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, சென்டர்ல ஆரம்பிச்சு அவுட்டுக்கு போவீங்க. அது தவறுதான், தவறுதான். ஏன்னா வெளியில போகாது. அவுட் அழகா ஆரம்பிச்சு ஸ்கூல்ல போய் கிரிக்கிறீங்க, ஈஸியா முடிஞ்சு போச்சு. அதான் பால் பெருசா இருந்துச்சு. இப்ப பாருங்க, 200 கொஸ்டின் போட்டு சொன்னோம் இல்லையா, அவரு மிஞ்சி போன 200 கொஸ்டின் போடுவாருங்களா, 150 கொஸ்டின்ஸ் தான் போடுவாரு. 150 கொஸ்டின்ஸும் பாசிபிள், மேக்ஸிமம் பாசிபிள் இந்த 15 நிமிடத்துல. சார் நான் ஆஃப் டே எடுத்து பண்ணேன் சார், டைம் பார்த்தாது சார். முன்ன போல இப்போ எக்ஸாம் எதுவுமே அப்படி வரதில்லை இல்லையா? முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸாம் எழுதுற காலகட்டங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எழுதும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு 50 அப்படியே பாசிபிள். ஏன்னா அப்போ கொஸ்டின்ஸ் எளிமையா இருந்துச்சு, அதனால ஈஸியா படிச்சு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, எல்லா கொஸ்டின் எப்படி இருக்கு, படிச்சு நல்லா யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஈவன் பிசி எக்ஸாம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு புக் பேக் பாக்ஸ் அப்பதான் கேட்டுருந்தாங்க. இப்ப அதுவும் அந்த மாதிரி இல்லையே, மாறி இருக்கு இல்லையா? ஏன் மாத்துறாங்க? இருக்க மாணவர் எல்லாரும் என்ன செய்யணும், ஸ்கிரீன் பண்ணும், வெளியே அமைச்சணும், நல்லா படிச்சும் போது உள்ள வரணும். அப்ப டைம் எடுத்துக்கணும். 3 மணி நேரம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான், 3 மணி நேரத்தை ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு தப்பு பண்றாங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லா டிக் பண்ணிட்டு கொஸ்டின் டிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் கொஸ்டின் பண்ணாதீங்க. பாருங்க, ஒருவேளை நீங்க அப்படி எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஈச் எவ்ரி 5 கொஸ்டின்ஸ் என்ன அப்படி பண்ணலாம். ஆனா அதுவுமே அட்வைசபிள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணா, படிச்சு முடிச்சு ஆன்சர் ஒரு ஷார்ட் டைம் மெமரி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஷார்ட் டைம் மெமரி வச்சுக்கோங்க. டக்குனு என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் பாருங்க. கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்ல கொஸ்டின் நம்பர் சேம் நம்பரா இருக்கும், செக் பண்ணணும். இங்கேயும் ஒரு கட்டவர் கை வச்சுக்கணும், அங்கேயும் அந்த கை வச்சுக்கணும். கை வச்சுட்டு ஓகே ஓகே, ஒரு செகண்ட் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். தப்பு இல்லை, நல்லா படிக்கிற மாணவருக்கு பாருங்க, அரைக்குறையா படிக்கிற மாணவர் எப்படின்னா இருக்கு, தேவையே இல்லை. நல்லா உழைப்பு கொடுத்துட்டு போறீங்க இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் மாற்றி போட்டா முடிஞ்சு போது, அங்கே கட் ஆஃப்ல மாறி போட்டு ரொம்ப வாழ்க்கை வீணா போகும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. எக்ஸாம்பிள் 50 அப்படின்னா வச்சுக்கிங்க, என்ன பண்ணலாம், இதே 50 கொஸ்டின் அங்க இருக்கா, செக் பண்ணாம இருக்குன்னா ஓகே, அங்க போய் இது என்ன ஆப்ஷன், ஏவா பியா சியா டியா அப்படின்றத தெளிவா பார்த்து அங்க போய் வட்டம் போடுங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் பண்ணி திரும்ப ஒரு டைம் செக் பண்ணுங்க. ஈச் எவ்ரி 5 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க மேக்ஸிமம் ரீசெக் பண்ணுங்க, ரீசெக் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் சின்ன வயசு என்ன பண்ணுங்க தெரியுங்களா,
நீங்க சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் இப்பயும் அப்படிதான் இருக்கு. டிஎன்பிசி நான் எழுதி ஏதாவது பண்ண எல்லா கொஸ்டினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா ஒரே லைனா இருக்கும். 4 காலம் இல்லையா, 4 காலம்ல இங்க இருந்துட்டு எத்தனை இருக்கும், 1 51 101 151 அப்படி இருக்கு இல்லையா. நான் அந்த ஓஎம்எஸ் ஹால் டிக்கெட் இல்லையா, அது செக் பண்ணுவேன். 4 வட்டம் போட்டுருந்தா அதுக்கு 4 வட்டம் போட்டுருந்தா 4 வட்டம் போட்டு கடைசியா ஒரு வட்டம் போடாம இருந்தா ரீசெக் பண்ணி என்ன பண்ணுவோம், கொஸ்டின் ஆன்சர் படிச்சு ஆன்சர் பண்ணிடுவோம். பேச புரிஞ்சுங்களா, புரிஞ்சா என்ன பேச புரியுதா, அப்படி ஒரு ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுங்க, கீழே ஓஎம்எஸ் நல்லா டெஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓஎம்எஸ் மேல என்ன பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் மறைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மறைச்சிக்கணும். எதுல, ஹால் டிக்கெட் வச்சு, ஹால் டிக்கெட் கையில இருக்கு இல்லையா, அதை வச்சு மறைச்சிக்கங்க. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போறீங்க. செகண்ட் கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, ஓகே, படிச்சு முடிச்சோடனே பட்டம் போட்டீங்க, செகண்ட் கொஸ்டின் மறைச்சிருங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் திருப்பி ரீசெக் பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்டாக வட்டம் முடியுங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கும்போது நீங்க தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்க படிச்ச உடனே டக்குனு ஒரு ஆர்வ கோளாறுல முந்தைய கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாணவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஐயா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஃபுல் கொஸ்டின் படிக்காம முக்கால் கொஸ்டின் அரைவாசி கொஸ்டின் படிச்சுட்டு டக்குனு பட்டம் போட்டுவான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஞான உதயம் பிறந்து என்ன பண்ணுவான், படிச்சு பார்ப்பேன் அப்படின்னு வரும். வந்து பார்த்தா அங்க எண்டுல பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ பி போட்டோம், நம்ம பி போட்டோமே, அதுலயும் தப்பாகும். அதனால ஒரு கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. இந்த மெயின் திங் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எடுத்துட்டு போங்க, பட்டம் போடுறது பார்த்து போடுங்க, அவுட்ல இருந்து பட்டம் போடுங்க. ஒரே ஏவும் பியும் ஒரு விட தப்புன்னு விட்டுங்க, வேற வழி இல்லை. மைனஸ் மார்க் சரிங்களா, விட்டுருங்க. பண்ணிட்டீங்களா விட்டுருங்க. அதுவே உட்காந்து நீங்க ஷேட் பண்றவங்க, ஒயிட்னர் வைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து மால் ப்ராக்டிஸ் தான், ஒத்துக்க மாட்டாங்க. எங்க வச்சுக்காது, மிஷினா திருட்டு போதும் உங்களை, எல்லாமே மனிதன் உட்காந்து திருட்டு போறது இல்லை. அப்ப என்ன பண்ண, மிஷின் பார்த்தோன்னே ஏதோ தப்பு இருக்கு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே போகும். புரியுதுங்களா. வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுமா ஓஎம்ஆர்ல சொன்னா புரிஞ்சுங்க. நீங்க தப்பு பண்ணாம ஓஎம்ஆர் கொஸ்டின் கூட அழகா எழுதுங்க. முதல்ல சிக்னேச்சர் கரெக்டா போடுங்க. உள்ள போனதுமே மெனு கரெக்டா எழுதுங்க, டேட் கரெக்டா எழுதுங்க, உங்க சிக்னேச்சர் நீங்க எங்க எழுதுமோ அங்க எழுதுங்க, பிரசன்ட் மார்க் பண்ணுங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டா எழுதுங்க. புரியுதுங்களா. தெளிவா எழுது. அதாவது உங்களோட ஓஎம்ஆர் சீட் எப்படி வந்துச்சோ அழகா அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் ஓஎம்ஆர் சீட்டா உங்களுக்கு தானா அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒருவேளை பக்கத்து செஷன் பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற ஓஎம் இங்க வந்துருக்கலாம், இங்க இருக்கிற ஓஎம் அங்க போயிருக்கலாம். பை சான்ஸ் பாசிபிள் அதுவும் நடந்திருக்கு. அதே போல அந்த டேபிள் வர வேண்டிய ஓஎம் சீட் இங்க கொடுத்துருப்பாரு. ஏன்னா வர சூப்பர்வைசர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸா தான் இருப்பாங்க சொல்ல முடியாது. நம்ம பை சான்ஸ் நியூவா கூட இருக்கலாம். ஏன்னா ஸ்டாஃப் டீச்சர்ஸா வராங்க இல்லையா, நியூவா கூட இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் மாத்திருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்துருவாங்க, ஃபில் பண்ண டைம் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்தோடனே நான் தான் டாப்பா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபில் பண்ண ஒண்ணுமே இல்லை மிஸ்லா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லா செக் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டா இருக்கா, செட் ஆயிட்டாங்களா, ஓகே சூப்பர் கரெக்டா இருக்காரா, ஓகே பிரச்சனை அப்படின்னு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சுங்க. சார் உங்க டைம் தருவாங்க, 5 மினிட்ஸ் போதும். அதுவும் அதிகம். உங்க நேம் எழுதுறதுக்கு இதுல 5 மினிட்ஸ் போதும். இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி என்ன பண்ணுவார் அவரு, இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போடணும் ஓஎம்ஆர் சீட்ல. அது விட்டுறாதீங்க. நீங்க விட்டாம அவங்க போய் கஷ்டம் போட்டுறாங்க. ஒருவேளை அவரு மறந்தாருன்னு மூணு மணி நேரத்துல உங்களுக்கு மட்டும் போடாம இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, கூப்பிட்டு என்ன சார் போடாம இருக்கீங்க, சைன் போடுங்க கேட்டு வாங்கிக்கணும். ஸோ ஓஎம்ஆர் நீங்க படிக்கிறதுக்கு செகண்ட், ஓஎம்ஆர் எப்படி நீங்க ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அதுல. புரியுதுங்களா, இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ எக்ஸாமுக்குள்ள போறது முன்னாடி நல்லா ப்ரிப்பரேஷனோட போறது நல்ல வேண்டியும். அதோட ஹெல்தியா இருக்க வேண்டியது உங்க ஓஎம்ஆர் ஹெல்தியா இருக்கு. புரிஞ்சுங்களா, டவுட் இருக்கா? क्वेश्चन पेपरல ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்க சார். இப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆன்சர்ஸை வந்து ஏதாவது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு எழுதி வைக்கலாமா? இப்போ क्वेश्चन நம்பர் போட்டு ஏதாவது ஆப்ஷன் எழுதி வச்சா அந்த ரஃப் ஒர்க்னா என்ன ஒர்க்னா, நீங்க அந்த क्वेश्चन நம்பர் மென்ஷன் பண்ணி தான் எழுதணும் அவசியம் இல்லவே இல்லையே இல்லையா. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அது மால் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கக்கூடாது எதுவுமே. அது கிரிக்கிதான் வைப்பீங்க, கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எதுவுமே டிக் பண்ணாதீங்க, எழுதாதீங்க. அதாவது அவங்க கொடுத்த ஒர்க்கை ஏரியா தவிர மற்ற இடங்கள்ல இப்போ எக்ஸாம்பிள் ஏபிசிடி இருக்கு இல்லையா, இஎம் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் ARCRD அப்படின்னு மார்க் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் முன்னே போட்டுருவாங்க. முன்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க.
எபோதி இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும், செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எதுவும் மார்க் பண்ணாதீங்க, எழுதாதீங்க போட்டிருப்பாங்க. இன்னும் எதுவும் கேட்பாரு, சார் இது மார்க் பண்ணியா மார்க் பண்ணி சொல்லி கேட்பாரு. சார் இது பாருங்க நல்லா படிச்சு பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல எபோன்னு தான் போட்டுட்டு பிலோ போடுங்க அப்படின்னு வாதம் பண்ணுவேன். ஏன்னா நீங்களே படிச்சு பாருங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, முன்னாலே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இருப்பேன், என்ன பேசுவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கடைசியா தான் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தை. எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு எந்த ஒரு மார்க் பத்தி பண்ணாங்க கொடுத்துருக்காங்க. அதனால கொஸ்டின் போர்டு எதுவுமே நீங்க மார்க் பண்ண கூடாது. அதே மார்க் பண்றீங்க அப்படின்னா எப்படி சொல்லி எனக்கு தெரியல, சின்னதாக ஒரு மைண்ட் நோட்டா புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க, எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்துட்டு இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணீங்க, அது நல்லா படிச்சு பண்ணி தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு நல்லா தெரியும். அறவேக்காடா சுமாரா நானும் படித்தேன், நானும் கச்சேரிக்கு போன மாணவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி வச்சுட்டு வருவோம், மார்க் பண்ணி வருவோம். அவங்க வந்து சொல்லுவான். இருந்தாலும் எல்லா கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியணும் அவசியம் இல்லை. ஸோ நீ என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி என்னன்னா நீ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்க இல்லை, எடுத்து காமிச்சா பக்கத்து மாணவர் தெரியக்கூடாத விஷயம் அவ்வளவுதான், வேற இல்லை. ஏன்னா நீங்க உங்களால அவர் பார்த்து சொல்லிடுவாரு, இதே காப்பிடிச்சுவாரு அப்படின்னு தடுக்கப்பட வேண்டிய முடியாத ஒன்றை தவிர மற்றபடி நீங்க அதை மார்க் பண்ணணும் மார்க் பண்ணக்கூடாதுன்ற தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேற